வணக்கம். உங்களை ஆலோசனை நேரத்தில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாம் தொடர்ந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தொடர்ந்து கற்றல் எவ்வாறு நம்ம வேலையை உத்தரவாதம் செய்கிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். மாற்றம் ஒன்றதே மாறாதது, இதுவுமே எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது, தினசரி மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த ஒரு அழகாக ஒரு இது சொல்லியிருந்தாங்க. இந்த நம்ம பழைய காலத்து ஃபோன் இருந்தது, ரோட்ரி ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்பரை சுழற்றி டயல் பண்ணணும். அதிலேருந்து புஷ் பட்டன் ஃபோன் வருவதற்கு 50 வருடங்கள் காலமாச்சான். அதாவது ஒரு இந்த டைப் ஆஃப் ஃபோன்லேருந்து சுற்றுற ஃபோன்லேருந்து பட்டனை அமுக்கிற பொத்தானை அமுக்கிற ஃபோன் வரத்துக்கு பல வருடம் ஆனதான். ஆனால் இன்னைய சூழ்நிலை தினசரி மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. தினசரி ஒவ்வொரு துறையிலும் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நாம் செய்கின்ற வேலையை சிறப்பாக செய்வதற்கு, நாம் பார்க்கின்ற தொழிலை சிறப்பாக செய்வதற்கு நமக்கு தொடர் கற்றல், கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கிறது மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதாவது இந்த பைலட் ஆஃபீஸர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஏரோப்ளேன் ஓட்டுறவங்க, அவங்க ஒரு பைலட் ஆஃபீஸர் ஆயிடுறாரு. அவர் ஆனதற்கு பிறகு பைலட் ஆகிறாரு, ஆகிட்டு ட்ரெயினி பைலட் ஆகிறாரு, அப்புறமா கமர்ஷியல் பைலட் ஆகிறாரு. அப்போது இத்தனை மைல் தூரம் பிளேன் ஓட்டிட்டார் அப்படின்னா, இத்தனை மாதங்கள் இத்தனை மைல் தூரம் பிளேன் ஓட்டியாச்சு அப்படின்னா அவங்க ரீசர்டிஃபிகேஷன் பண்ணணும். ரீசர்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா திரும்பி அவங்க போய் டெஸ்ட் எழுதி அவங்க கண் பார்வை, காது கூர்மை, அவங்களோட இதெல்லாத்தையும் திரும்பி டெஸ்ட் பண்ணி திரும்பி இவர் பிளேன் ஓட்டலான்னு சர்டிஃபை பண்ணால் மட்டும்தான் அவர் பிளேன் ஓட்ட முடியும். இப்போது ஜப்பானில் என்ஜினியர்ஸ் இருக்காங்க, என்ஜினியரிங் படிச்சிடுறாங்க. என்ஜினியரிங் படித்து முடித்ததுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு தரமோ என்னமோ எனக்கு கரெக்டாக தெரியல, 5 வருஷத்துக்கு ஒரு தரம் அவங்க திரும்பி இப்போ கரண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதி தேர்வு பெற்றால் மட்டும்தான் அவங்க சர்டிஃபைடு இன்ஜினியர். சர்டிஃபைடு இன்ஜினியர் மட்டும்தான் வேலை பார்க்க முடியும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பாலம் கட்டுறாங்க, ரோடு போடுறாங்க, இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது பேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஒரு திருமணம் கூட, ஒரு நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு திருமணம் கூட ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னென்னா, இதுக்கு ஒரு ஸ்டார்டிங் டேட் இருக்குது, எண்டிங் டேட் இருக்குது, இவ்வளோ செலவு பண்ணுங்கிற பட்ஜெட் இருக்கோ அதுதான் ஒரு ப்ராஜெக்ட். அப்போது இந்த சிம்பிளாக சொன்னால் இதுதான் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லேயும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு அமெரிக்காவில் ஒன்று இருக்குது. அவங்க தான் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அனைத்து விதமான அடிப்படை தத்துவங்களையும் இந்த உலகத்துக்கு வழங்கிட்டுருக்காங்க. அது லாபம் ஈட்டாத ஒரு நிறுவனம். ஸோ எல்லா ப்ராஜெக்டையும் ரிசர்ச் பண்ணி ப்ராஜெக்டை எப்படி சரியான முறையில் பண்ணுறது, எப்படி செலவினங்களை குறைத்து காலம் கடத்தாமல் ப்ராஜெக்டை சொன்ன டயத்துக்கு பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிறத அவங்க பண்ணுறாங்க. அப்போ இதை பண்ணுறவங்களுக்கு பேர் ப்ராஜெக்ட் மேனேஜர், இல்லைனா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல், பிஎம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனலுக்கு என்னென்னா, இதே மாதிரி ஒரு 3 வருடங்களுக்கு ஒரு முறை, 5 வருஷத்துக்கு ஒரு முறையோ, 3 or 5 ஒரு முறை அவங்க திரும்பி ஒரு சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் எழுதி இவங்க பண்ண ப்ராஜெக்டெல்லாம் சப்மிட் பண்ணி திரும்பி ரீசர்டிஃபை பண்ணும். வாழ்க்கையில் ஒரு முறை படிச்சுட்டா அது வாழ்க்கை பூரா அது பயனுள்ளதாக இருக்காது. ஸோ தொடர் கற்றல், கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்றாக இந்த உலகம் பார்க்கிறது. மாற்றங்கள் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிற வேளையில் நம்ம அந்த மாதிரி தொடர்ந்து கற்றுக்கொள்ளாமல், தொடர்ந்து திறன்களை வளர்த்து கொள்ளாமல் இருந்தால் நம்ம பின்தங்கி விடுவோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். நிறைய பேர் எவ்ரி இண்டிவிஜுவல், இது 1940 ஒரு தத்துவம், எவ்ரி இண்டிவிஜுவல் grow to the level of incompetence. ஒரு திறமையான இளைஞன் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு கட்டத்தில் திறமையற்றவனாக மாறிவிடுகிறான். திறமையான ஒரு இளைஞன் ஆரம்பித்தப்போ திறமையானவன், மிக திறமையானவன், அப்புறம் திறமையானவன், அப்புறம் ஓகே பரவாயில்ல, அதுக்கப்புறம் சாதாரணமானவன், அதற்கு பிறகு பயனற்றவனாக மாறிவிடுகிறான். திறமையானவன் தொடர்ந்து மிக திறமையானவன் இருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து கற்றல் மிக அவசியம். தொடர்ந்து கற்றுக்கொள்ளுகிறவன், தொடர்ந்து தனது திறமையை வளர்த்து கொள்ளுகிறவன்
தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கவங்க எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையும் திறமையானவர்களவே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் திறமையானவர், மிக திறமையானவர், ஏதோ ஒரு துறையில் திறமையானவராக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வதன் மூலம், தொடர்ந்து படிப்பதன் மூலம், தொடர்ந்து திறன்களை வளர்த்து கொள்வதன் மூலம் மிக திறமையானவராக தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். நிறுவனங்களுக்கு திறமையானவர்களும் மிக திறமையானவர்களும் மட்டுமே வேண்டும். நிறுவனங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், லாயல்ட்டி அதெல்லாம் முக்கியம் இல்லை, அது அவசியம். நிச்சயமாக திறமையை விட அது குறைவான அவசியம்தான். ஏதாவது ஒரு 10 பேர் இருக்காங்க நிறுவனத்தில், அந்த நிறுவனம் 5 பேர் இருந்தால் போதும், 5 பேர் இனிமேல் வேண்டாம், 5 பேரை வேலையை விட்டு ஆட்குறைப்பு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரை வச்சுக்குவாங்க? ரொம்ப நாளாக லாயல்ட்டி நம்ம கூட இருந்தாங்க அவங்கன்னு வச்சுக்க மாட்டாங்க. யாருக்கு பன்முகத்திறமை இருக்கிறதோ, யாருக்கு பல திறன்கள் இருக்கிறதோ அவங்கள மட்டும் வச்சுட்டு, யார் திறன் குறைவானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை வேலையை விட்டு அனுப்பி விடுவார்கள். நீங்கள் அந்த வேலையில் இருக்கிறவங்களா இருக்கணுமா, வேலையை விட்டு எப்படா அனுப்புவோன்னு இருக்கிறவங்களா இருக்கலாமா அப்படின்னு டிசைட் பண்ணால், வேலையில் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா நமது திறன்களை இன்றைய தேவைகளுக்கு ஏற்றபடி தொடர்ந்து மாற்றி அமைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு தொடர்ந்து மாற்றி அமைத்து கொள்வதன் மூலம் நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த நிறுவனத்திற்கு தேவையானவராக நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அந்த நிறுவனம் நமக்கு என்ன செய்வது அப்படிங்கிறத விட, என்ன செய்தது அப்படிங்கிறத விட, நீ என் நிறுவனத்துக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க, நான் எனது நிறுவனத்திற்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணேன் அப்படிங்கிற கேள்வியை நம்ம தொடர்ந்து கேட்டால் நம்ம அந்த நிறுவனத்தில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகிறது. எந்த ஒரு நிறுவனமும் திறமையானவர்களை இழந்து விடுவதில்லை. நீங்கள் அந்த நிறுவனத்திலேருந்து இழக்காமல் இருக்கணும் அப்படின்னா, நிறுவனத்தில் தொடர்ந்து வளர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தொடர்ந்து உங்களது திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த திறன்களை நிறுவனத்தில் வளர்ப்பதைப் போல வெளியில் பயிற்சி மையங்கள், திறன் வளர்ப்பு மையங்களில் படிக்கிறது நிச்சயமாக மிக மிக அவசியமான பயனுள்ள ஒரு வாய்ப்பாக அமையும். வாழ்த்துக்கள். வணக்கம்.